ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலவெளியில் நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான்களுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். இன்றைக்கி அநேகம் பேர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதெல்லாம் நாம் நடந்த உண்மையினால் என்று. ஒரு சில நேரங்களில் துன்மார்க்கன் ஆல விருட்சம் போல் வளருவான், சடுதியிலே மரணம் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இங்கே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணம். ஆபிரகாம் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையுள்ள மனுஷனுக்கு மட்டும்தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எப்பொழுதும் உண்மையாக இருக்கணும். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. இன்றைக்கி உண்மை குறைந்து வருகிறது. சிலர் என்ன செய்கிறார்கள், சோத்திர ஊழிய செய்கிறவர்களும் உண்மையிலே குறைந்து தாங்கள் பொய்களை பேசி வருகிறார்கள், பொய்களை ஊதி வருகிறார்கள். தங்களுக்கு ஏற்றபடியாக வசனத்தை வளைத்து பேசுகிற பொய்யர்களாய் அநேகம் பேர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நாமும் உண்மையுள்ளவர்களாக இருப்போமானால் பரிபூர்ண ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம், ஆத்மாவுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கர்த்தர் தர போதுமானவராக உண்மை இருக்கணும். உண்மையும் யுத்தமான ஊழியக்காரனேன்னு கூப்பிடுற அளவுக்கு உண்மை இருக்கணும். ஏன்னா பொய் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 8:44 சொல்லப்படுகிறது, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவமாக இருக்கான், கொலைபாதகனாக இருக்கிறான், அவன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான் என்று. இன்றைக்கி அநேகர் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசிக்கொண்டு நாங்களும் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும். அதற்காக செபிக்க வேண்டும். கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள உபதேசம், கள்ள போதனை, இழிவான ஆதாயத்துக்காக ஊழியர்களுக்காக செபிக்க வேண்டும். இன்றைக்கி அநேகரும் பதிவிடுகிறார்கள், ஃபேஸ்புக்கில் அல்லது இல்லை ஏதோ ஒன்று பதிவிடுகிறார்கள். மற்றவர்களை குறை சொல்லி வேதத்தின்படி குறையை சுட்டி காட்டி அவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. வேதத்தின்படி நடக்க முடியாதபடி தவிக்கிறவர்களுக்காக நாம் கட்டாயம் செபித்து தான் ஆகணும். ஏனென்றால் எப்படியாவது கர்த்தர் ரட்சிக்கணுமே அவர்களை. உண்மையுள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதம். இன்றைக்கி உண்மை குறைந்து வருகிறதுனால ஆசீர்வாதங்கள் குறைந்து வரும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த ஃபேஸ்புக்கில் அல்லது உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தமான ஒரு சில வசனங்களை போட்ட உடனே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா என்று யோசிக்கிறது இல்லை. ஆமேன்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் இன்னைக்கு ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? உபாகம் 28 வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால். ஆண்டவர் அங்கே முன்பாகவே கண்டிஷன் வைக்கிறாருங்க. எது ஒன்றும் ஆசீர்வாதமோ எது ஒன்றுக்கும் கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வச்சு தான் ஆசீர்வதிப்பார், கண்டிஷன் வச்சு தான் உயர்த்துவார், கண்டிஷன் வச்சு தான் மேன்மைப்படுத்துவார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதில் மேன்மையாக வைப்பார் என்று மட்டும் வசனத்தை போடுவாங்க. அதற்கு மேலே இருக்கிறதை யார் இந்த சொல்லித்தர வேண்டும்? இங்கே சொல்லப்படுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு. அப்போ இதெல்லாம் செய்ய கவனமாக இருக்கிறவர்களைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? பூமியில் சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாக வைக்க அவர். அப்போ உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் கர்த்தருடைய வசனம், கட்டளைகள் இவைகளெல்லாம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும். உண்மை, வசனத்திலே உண்மை, சத்தியத்திலே உண்மை, நடக்கிறதிலே உண்மை, பேசுகிறதிலே உண்மை, எல்லாவற்றும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சகல ஜனங்களிலும் அவர் மேன்மையாக வைப்பார். வெறுமனே ஒரு வசனத்தை போட்டு இதற்கு ஆமென்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு உங்களை ஜனங்களுக்கு முன்பாக மேன்மையாக வைப்பார் என்று வேதம் சொல்லப்படவே இல்லை. கர்த்தருடைய நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு
அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உண்மையாய் இருக்க முடியும். உண்மையாய் செவி கொடுப்போமானால் உண்மையாய் நடக்க முடியும். உண்மையாய் செவி கொடுப்போமானால் உண்மையான ஜீவிதம் இருக்கும். மாய்மால ஜீவிதத்திலிருந்து வெளியில கர்த்தர் கொண்டு வந்துடுவார். உண்மையாய் நடக்கணும். எல்லா வசனங்களையும் ஆராய்ந்து பார்த்து உண்மையாய் நடப்போமானால் நிச்சயமா கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதம் தருவார். யாராவது ஒரு ஆள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறக்காண்டி நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. வேதம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி அதை செய்ய கவனமாயிரு. நான் விதைக்கிற கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் கட்டளை, அவர் கொடுக்கிற கட்டளையை செய்யும்படி கவனமாயிருக்கணும். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். உன் தேவனாய கர்த்தர் பூமியில் சகல ஜாதியிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எனவே உண்மையாய் இருக்கிறவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற முடியும். உண்மைக்கு புறம்பாக இருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியாது. எந்த வசனங்களை எதில் போட்டு வைத்து ஆமேன் ஆமேன் என்று சொன்னாலும் ஆசீர்வாதம் வருது. விதிக்கிறார் அவர், நான் விதிக்கிற கட்டளையின்படி செய்ய மனதாயிரு. அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, செவி கொடுக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது உண்மையான பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். உண்மையுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் எங்கும் அவர் சுற்றித்திருந்து உண்மையுள்ளவராகவே இருந்தார். பூமி எங்கும் சுற்றித்திருந்தனால உண்மையுள்ளவராக இருந்தார். பிதாவுக்கு உண்மையாக இருந்தார். ஜனங்களுக்கு முன்பாக உண்மையாக இருந்தார். இந்த இயேசுவை கவனித்து பார்த்து நாம் உண்மையை நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசைப்பது நிச்சயம் பண்ணுவோம். இரக்கம் உன்னதமான தெய்வமே, உண்மையிலவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று வேதத்தின்படியாய் நீ நிச்சயமாக உம்முடைய கட்டளைக்கு கற்பனைக்கு ஆண்டவரை செவி கொடுக்கிற, நடக்கிற, மனதாய் இருக்கிற கர்த்தாவே, அவர்களை நீ ஆண்டவரே சகல ஜனங்கள் மேன்மையாக வைக்க போதுமானவராக சோத்திரம். அப்படி செய்வதற்காக நன்றி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் தாருங்க. தேசம் அப்படியாக அறிகிற அறிவின் மேன்மையிலே இருக்க தேவனுக்கு விஷயம் தேசிய நாமத்தினாலே பிதாவே. எனக்கு அறிவினர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி இரவு ஜெபம் இருக்கிறது. அதாவது 5/7/2024 10 மணிக்கு லிவனோன் ஜெபத்தோட்டம் பால்பானை பஸ் ஸ்டாப் சிறுமலை ரோடு 2 பாறை திண்டுக்கல் என்கிற அந்த விலாசத்தில் இருக்கிறது. வாருங்கள், இணைந்து செபிப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவ மகிமைக்காக வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.